இன்றைய வாழ்வும் வழிபாடும் பகுதியில் திருப்தியை குறித்து கருத்துக்கள் ஆகமங்கள்லையோ வழிபாட்டு நூல்கள்லையோ என்ன சொல்லியிருக்கு? நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு வயதுக்காரர்களை கேட்டாலும் ஏதோ ஓடின்னு இருக்கு, ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஒருத்தர் ரெண்டு பேரும் சந்திச்சா என்னப்பா க்ஷேம லாபங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தையை அப்படி தான் ஆரம்பிக்கணும். க்ஷேம லாபம்னு சொல்லணும். ஏதோ ஓடுறது அப்படின்னு சொல்கிறோம். நான் நல்லபடியாக இருக்கேன், க்ஷேமமாக இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன், மன நிறைவோடு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிற மனிதர்கள் மிக குறைவு. தன்னிறைவு பெற்றவர்களாய் 3 பேர் சாஸ்திரம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற தன்னிறைவு பெற்றவர்கள். அது யார் அப்படின்னா குழந்தை. அது தன்னிறைவோடு மனநிறைவோடு இருக்கும். ஞானி, எல்லாத்தையும் திறந்த ஞானி, எதுவுமே வேண்டான்னு போகிற சன்னியாசி, அவளுக்கு அந்த திருப்தி இருக்கும். குழந்தையும் ஞானியும். அதுக்கப்புறம் யார் திருப்தியாக இருப்பான்னா தேவதை. அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த குணம் இந்த மன நிறைவு அப்படிங்கிறது, திருப்தி அப்படிங்க. அது மனிதனுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் தான் பூர்ணமாக திருப்தி அப்படின்னு சொல்லணும்னா ஆகாரத்தில் தான் திருப்தி. எனக்கு போகிறோம், வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அதில் தான் திருப்தி. மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் தேவலாமே, இன்னும் கொஞ்சம் இருந்தால் தேவலாமே அப்படின்னு தோணும். அடுத்தது எதிர்காலம், இல்லை கடந்த காலம், அது மாதிரி மாறி மாறி மனிதனுக்கு ஏதோ ஒரு விஷயம் மனநிறைவை தராமலே இருக்கிறது, அடையாமலேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை தரக்கூடிய ஒரு வேத பகுதி இருக்குது. ஒரு சில பகுதி வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது. அந்த பகுதியில் அத்தியனம் பண்ணினால் இந்த மன அமைதியும் தன்னிறைவும் கிடைக்கும் என்று பரிந்துரைக்கிறது வேதம். அதே மாதிரி சிவபூஜை, ஆத்மார்த்த சிவபூஜை எல்லாரும் பண்ணலாம். இவா தான் சிவபூஜை பண்ணணும், இவாளெலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. பரார்த்தந்தான் ஒரு சில நியமங்களுக்கு உட்பட்டது. இந்த ஆத்மார்த்த சிவபூஜை பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பிரயோஜனம் என்னன்னா சாந்தி, அமைதி, திருப்தி. அதை இயல்பாகவே கொடுத்து விடும், இயல்பாகவே அமையும்படி செய்யும். இந்த அமைதி 2 வகையில் அமையும். எப்படி அமையும் அப்படின்னு கேட்டால், ஒன்று புறத்திலே அமைவது, ஒன்று அகத்திலே அமைவது. புறச்சூழலில் எந்த மாதிரி அமையும்? நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே வெளியில் நடந்துருத்துன்னா அது அமைதியை தரும், மகிழ்ச்சியை தரும், திருப்தியை தரும். நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ, என்ன நினைக்கிறோமோ அது எந்த அளவுக்கு நடக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இன்பத்துலேயும் ஏற்ற இறக்கம் இருக்கும். நான் என்னவோ நினச்சேன், என்னவோ நடந்துட்டு அப்படின்னு சொல்கிற வழக்கம். அந்த மாதிரி ஒரு திருப்தியை வரவழைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கும்பிட வேண்டிய ஆகமங்கள் பரிந்துரைக்கின்ற ஒரே ஒரு மூர்த்தம் அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய மூர்த்தம். இந்த அம்பாள் மூர்த்தத்திலேயே நிறைய மூர்த்தம் இருக்குது. அம்பாளுக்கு ஏகப்பட்ட வடிவம் இருக்குது. அதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா சதாசிவ பதிவிரதாயை நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறது. ஆகமங்களில் எல்லா கோயில்களையும் சிவபெருமானும் உமையம்மையும் எழுந்தருளியிருக்கா. அதில் உமையம்மை அந்த திருப்தியை தருவாள். வேறு யாருக்கும் அந்த சக்தி பூரணமாக இல்லை அப்படிங்கிறது ஆகமம். திருப்தியை தரக்கூடிய சக்தி உமையம்மைக்கு மாத்திரம் இருக்கான். சிவனுக்கே அந்த ஒரு தன்மை சொல்லாமல் உமையம்மையை சொல்லியிருக்கா. அப்படின்னா காரணம், சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாது என்றாலும் இந்த திருப்தியை தரக்கூடிய தேவதை எது அப்படின்னு கேட்டால், எல்லா கோயில்கள்லையும் உடனாய அப்படிங்கிற வார்த்தையை போட்டு எந்த அம்பாளை போட்டிருக்காளோ, இப்போ மதுரைனா மீனாட்சி, காஞ்சின்னா காமாட்சி, சேதாரண்யேசன் பிரம்ம வித்யாம்பி, திருக்கடையூர்னா அபிராமி, நாகைன்னு நீலாயுதாட்சி, காசின்னா விசாலாட்சி, அந்த மாதிரி அந்த ஊர் அம்பாள் இருக்காளோ இல்லையோ, அந்த அம்பாள் திருப்தியை தருவாள். திருப்தியத 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 அப்படின்னு தென்புலத்தார் வழிபாட்டில் அந்தணர்களை சொல்லுவாள் திருப்தி அப்படின்னு. அந்த திருப்தி அடையாத வரையில் ஆன்மாக்கள்
பிறந்து 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 உழலும். அதுதான் அபிராமி பட்டர் சொல்லுவார், ஆசை கடலுள் அகப்பட்டு. இந்த திருப்தி இல்லாமல் ஆக்கிறது எது அப்படின்னா இந்த ஆசை. இந்த ஆசையை அழிக்கிறது எதுன்னா ஞானம். அந்த ஞானத்தை தருவது எதுன்னா உமையம்மையனுடைய அருள். அந்த உமையம்மையனுடைய அருள் வந்ததுன்னா என்ன வரும்னா நித்தியமான திருப்தி வரும். அவ்வளவு சிறப்பு அதுக்கு உண்டு. அதே மாதிரி சயனமூர்த்தி, சைவத்திலேயே சயனமூர்த்தியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இருக்காரோ இல்லையோ, அவர் திருப்தியை கொடுப்பாராம். அனந்த சயனமூர்த்தி, அனந்தன்னா பாம்புக்கு பேர். அது மேலே படுத்துன்னு இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரோ இல்லையோ, சைவமே பரிந்துரைக்கிறது திருப்திக்கு. அதே மாதிரி ஆத்மார்த்த சிவபூஜை திருப்தியை பரிந்துரைக்கிறது. குலதெய்வம் அதனுடைய உபாசனை, குலதெய்வத்தினுடைய வழிபாடு வேறு, உபாசனை வேறு. நாம் எந்த சாமியை கும்பிட்றோமோ அதே தேவதையே மூலமந்திரத்தையே ஜபம் பண்ணி அதையே உபாசனையாக எடுத்துட்டால் அது திருப்தியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். தென்புலத்தோருடைய அருள் திருப்தியை தரும்னு சொல்லியிருக்கார். சிராத்தாதி காரியங்களில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம முறையாக பண்ணுற பொழுது இந்த மன அமைதி இயல்பாகவே அதற்கு உண்டான சூழல் நம்மை சுற்றி அமைத்து தரும் அந்த தேவதை அப்படின்னு சொல்லியிருக்கா. அவ்வளவு சிறப்பாக திருப்தியை குறித்த தேவதைகளை பற்றி சொல்லியிருக்கா.